இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இந்த பதிவுக்கு வந்திருக்கேன். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த யூடியூப் சேனலையும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு 2 பேருக்காக முக்கியமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஒன்று, ஃபிட்னஸை பீப்புள் எப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி ஜிம்முக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க எந்த ஜிம்முக்கு போனால் கரெக்டாக சொல்லி தருவாங்கன்றது கூட அவங்களுக்கு தெரியாது. எந்த மாதிரி ஜிம்மை சூஸ் பண்ணணும், எந்த மாதிரி ட்ரைனரை சூஸ் பண்ணணும், ட்ரைனர்கிட்ட போய் என்ன கேட்கணும், அவங்க என்ன சொன்னால் இவங்களுக்கு அது கரெக்டாக மேட்ச் ஆகும், இவங்களுக்கு என்ன மாதிரி ஃபிட்னஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாத்தையுமே நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ யார் யாரெல்லாம் ஃபிட்னஸ் பண்ணலாம், எப்போ ஃபிட்னஸ் பண்ணணும், ஃபிட்னஸ்க்கு அப்புறம் என்ன சாப்பிடணும், அறிவியல் சார்ந்த உடற்பயிற்சினா என்ன, அறிவியல் சார்ந்த உணவு பழக்க முறைனா என்ன, ஃபேன்சியான எக்ஸசைஸ் அவாய்ட் பண்ணணும், எதெல்லாம் ஃபேன்சியான எக்ஸசைஸ், இது எல்லாத்தையுமே நான் சொல்லித்தர போகிறேன் என்னுடைய பேஜில். ஸோ அதனால் என்னுடைய சேனல் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. சரி, ரெண்டாவதாக இது யாருக்கு தேவை அப்படின்னா, ஜிம் ட்ரைனர்ஸ். நான் இந்த ஃபீல்டில் 15-16 வருஷம் ஆகுது. நான் இந்த ஃபீல்டில் வந்த புதுசில் நிறைய தப்பு பண்ணேன். ஒரு ட்ரைனராக ஃப்ளோரில் நிற்கும் போது நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். கிளைண்ட்டுக்கிட்ட பேசும்போது நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். கிளைண்ட் என்கிட்ட டவுட் கேட்கும்போது நான் நிறைய தப்பாக உளறியிருக்கேன். அதே மாதிரி ஜிம்முக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்கும். இதெல்லாம் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், மிஸ்யூஸ் பண்ணியிருக்கேன், ரூல்ஸை பிரேக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய தவறுகள் செஞ்சதால் எனக்கு நிறைய ஒரு ட்ராபேக் நிறைய வந்துடுச்சு. ஸோ அந்த ட்ராபேக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக கிளியர் பண்ணி ஆகணும். ஸோ நான் இருக்கும்போதே எனக்கு யாரும் சொல்லித்தர ஆள் கிடையாது. இந்த ஜிம் இண்டஸ்ட்ரியில் இத்தனை ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குன்றது எனக்கு யாரும் சொல்லிலாம் தரலை. இத்தனை வருஷம் அனுபவத்தில் நான் நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிட்ட விஷயத்த என்ன மாதிரி யாராவது புதுசாக ஃபீல்டுக்கு வரவங்களுக்கு நான் சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நீங்கள் ஆரம்பத்திலேயே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் ஸ்டைல் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில பேர் சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு உள்ளே வரீங்க, சில பேர் ஜிம்மில் வேலை செஞ்சுக்கிட்டே சர்டிஃபிகேஷன் பண்ணுறீங்க, சில பேர் இது வரைக்கும் அனுபவத்தை மட்டுமே நம்பி நீங்கள் இந்த ஃபீல்டில் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, சர்டிஃபிகேட் இன்னும் முடிக்கலை. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்கீங்க. ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ சர்டிஃபிகேஷன் முடித்தாலும் அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான், எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த ஃபீல்டில் சஸ்டெயின் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் சர்டிஃபிகேட்லாம் முடித்து ஜிம்மை விட்டு இந்த ஃபீல்டை விட்டே ஃபீல்ட் அவுட் ஆனவங்களாம் இருக்காங்க. நிறைய நான் இந்த ஃபீல்டுக்கு வரும்போது என்னோட சீனியர்லாம் நிறைய பேரை நான் பார்த்தேன். ஆனால் அவங்க யாருமே இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த ஃபீல்டில் இல்லை. எல்லாம் ஒவ்வொரு ஜாபை தேடிக்கிட்டு, ஏன்னா இந்த ஃபீல்டில் சஸ்டெயின் பண்ண முடியாது, சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபீல்ட்லேருந்து வெளியே போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமை இப்போ புதுசாக வர ஜிம் ட்ரைனர்ஸ்க்கு யாருக்குமே வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் அடுத்த பதிவில் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஒரு பதிவை நான் போட்டுகிட்டே இருக்க போகிறேன். நிறைய பதிவு, நூற்றுக்கணக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது இந்த ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ட்ரைனர்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டிய விதிமுறைகள். ஸோ அதனால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும். உங்களுக்கு இது நோட்டிஃபிகேஷன் வரும். ஆல்ரெடி எனக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இது வரைக்கும் எனக்காக வெயிட் பண்ணி, என்னுடைய வீடியோக்காக வெயிட் பண்ணி பார்க்குற பீப்புள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். யாருமே பின்வாங்கலை. இவர் வீடியோவே போட மாட்டுறாரு, அதனால் இவர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடணும்னு சொல்லிட்டு யாரும் வெளியே போகல. இது வரைக்கும் என்னுடைய சப்ஸ்கிரைபராக தான் இருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் உங்களுக்கு தேவையான அறிவியல் ரீதியான பதிவுகளை போட நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.